அனைவருக்கும் வணக்கம். இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருத்தலமானது திருப்புங்கூர் என்னும் ஊர்ல அமைந்திருக்கக்கூடிய ஆலயம். இந்த கோவிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச் இருக்கு. இந்த ஆர்ச் தான் நமக்கு லேண்ட்மார்க். இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் வந்து சரியா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. உலக புகழ் பெற்ற வைத்தீஸ்வரன் கோவில் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவகிரக தல வரிசையில செவ்வாய்க்கான கோவிலாகவும் இருக்கக்கூடிய ஸ்தலம். பல குடும்பங்களுக்கு எம்பெருமான் ஈசன் குலதெய்வமா இருந்து காக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஸ்தலம், நோய் நிவர்த்தி ஸ்தலம்னு அந்த கோவிலுக்கு எக்கச்சக்கமான வரலாறு இருக்கு. அந்த கோவில்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ல தான் நாம தரிசிக்கக்கூடிய இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, நந்தனருக்காக எம்பெருமான் ஈசன் ஆணைப்படி நந்தி விலகிய ஸ்தலம். அதனால நாம இந்த கோவில்ல ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்தோடனே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நந்தனரோட தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. நம்ம நந்தனரை வழிபட்டுட்டு உள்ள போயிட்டு நந்தி எம்பெருமானை வணங்கி அவரோட அனுமதியோட எம்பெருமான் ஈசனை தரிசிக்கலாம். கூடவே இன்னைக்கு நம்ம வந்திருக்க வேலை பிரதோஷ வேலை, அதனால பிரதோஷ அபிஷேகத்தையும் கண்டு தரிசனம் பண்ணிடலாம். அப்படி தரிசனம் செய்யும் இந்த அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த கோவிலோட வரலாற்றையும் நந்தனருடைய சிறப்பையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் இருக்கிற நந்தி நல்ல உயரமான நந்தி, பெரிய நந்தியாக இருக்கு. இந்த நந்திக்கு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா எல்லா கோவிலுமே நந்தியோடைய நாக்கு பாத்தீங்கன்னா வெளியே இருக்கும், மேல நோக்கி இருக்கும். இந்த நந்திக்கு மட்டும் நாக்கே இல்லை, நாக்கு வந்து உள்ள மடங்கி இருக்கு. ஏன்னா அவர் கோவத்துல இருக்காரு. நந்தனருக்காக என்ன வந்து எம்பெருமான் ஈசன் விலகி இருக்க சொல்லிட்டாரே அப்படின்ற கோவத்துல நாக்க மடிச்சுக்கிட்டு உள்ள வச்சிருக்காரு. அது போக கழுத்துல பாத்தீங்கன்னா நரம்பெல்லாம் முறுக்கிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ கோவத்துல கொஞ்சம் கழுத்தை திருப்பி பார்ப்பாரு. அந்த மாதிரியான அமைப்புல தான் இந்த நந்தி சிலை இருக்கு. இப்போ அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டாங்க நந்தி எம்பெருமானுக்கு. இந்த பிரம்மாண்ட நந்திக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. இந்த அபிஷேகம் நடக்கும்போது இந்த கோவிலோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேல ஆதனூர் என்ற கிராமத்துல, சாரி சொல்றேன் தப்பா எடுத்துக்காருங்க, தாழ்த்தப்பட்ட குலத்துல பிறந்தவர் தான் நந்தனர். இப்போ அவங்கள பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் அப்படின்னு நம்ம வெவ்வேறு பேர்ல அழைச்சாலும் அந்த காலத்துல தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சாரி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுல பெருசா உடன்பாடே கிடையாது. வேற வழியில கோவிலோட ஹிஸ்டரி அப்படி இருக்குன்றதுனால அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். இறைவன் முன்னாடி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாடே கிடையாது. இறைவன்கிட்ட அந்த எண்ணம் துளியும் கிடையாது. அதனாலதான் நந்தியை விலகி இருக்க சொல்லி நந்தனர் தரிசிக்கிறதுக்காக அனுமதிக்கே செஞ்சாரு. சோ அந்த அளவுக்கு இறைவன்கிட்ட அது கிடையாது, மனுஷங்கிட்ட தான் அந்த குணம் அப்பயும் லைட்டா ஓட்டிட்டு இருக்கு. அது இறைவன் தான் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். நம்ம இந்த கோவிலோட வரலாறை பார்ப்போம். ஆதனூர்ல பிறந்த நந்தனர் மிகப்பெரிய சிவன் பக்தர், எல்லாருக்குமே தெரியும். சிதம்பரத்துல இருக்கிற நடராஜ பெருமான தரிசிக்கணுன்றது தான் அவருடைய ரொம்ப நாள் ஆசை. இந்த காலம் மாதிரி அப்ப வண்டி வசதி அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவர் ஒரு கூலி தொழிலாளி. ஸோ அவரால் நினைச்ச நேரத்துல பணத்தை ரெடி பண்ணிக்கணும், இல்லை வேலைகளை லீவ் போட்டுட்டோ அவரால் வர முடியாது. அதுதான் அந்த காலத்துல இருந்து அவருடைய சூழ்நிலை. ஆனா நடராஜர் மேல கொண்ட பக்தி உண்மை. அவரை தரிசிக்கணும்ன்ற ஆசை அவருக்கு நாளுக்கு நாள் அதிகமாச்சே தவிர துளி கூட குறையல. அந்த பக்தி, அந்த ஆசை, இறைவன் மேல வச்சிருந்த அன்பு, இது எல்லாம் தான் சேர்ந்துதான் நந்தனருக்கு இந்த கோவில்லையும் சரி சிதம்பரத்துக்கு சென்று தரிசிக்கிற பாக்கியமும், அங்க முக்தி அடைஞ்சு ஒளியா அவர் பாதத்துல போய் சேர்ற ஒரு பாக்கியமும் கிடைச்சது. அப்படி நந்தனர் கூலி வேலை செஞ்ச இந்த இடத்துல அவருக்கு சிதம்பரம் போறதுக்கு அனுமதி கிடைக்கல. அதுக்கெல்லாம் நம்ம படத்துல நிறைய பார்த்துட்டோம். அனுமதி கிடைக்கல. நாளை போகலாம் நாளை போகலாம் அப்படின்னே இருந்துட்டாரு. அதனால அவருக்கு திருநாளை போவார் அப்படின்னு பெயர் கூட உண்டு நந்தனருக்கு. அப்புறம் ஒரு நாள் இறைவன் அருளால அவருக்கு அனுமதி கிடைக்குது. ஏன்னா இறைவன் வந்து சோதிப்பாரு, ஆனா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணாம இருக்க மாட்டாரு. அதனால சோதிச்சாரு. அப்புறம் அவரு அனுமதி கொடுத்துட்டாரு சிதம்பரத்துல வந்து தரிசிக்கிறதுக்கு. அப்ப அந்தனர் வந்து கிளம்பி வராரு. நடந்துதான் வருவாங்க, அந்த காலத்துல வராங்க. அவங்க கூட நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வராரு. அப்படி வரும்போது இருட்டிடுது, பொழுது போயிடுது. பொழுது போறதுனால அவங்களால தொடர்ந்து பயணிக்க முடியாம இந்த கோவிலுக்கு அருகாமையில தங்குறாங்க. அப்புறம் காலையில எழுந்து இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நந்தி நல்ல பெரிய நந்தின்றதுனால இறைவனை தரிசிக்க முடியல. இவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னால கோவிலுக்குள்ள போவ அப்பெல்லாம் அனுமதி இல்லை, அவங்க வெளியே நின்று தான் தரிசிக்கணும். நந்தியும் பெருசா இருக்கிறாரு.
தரிசிக்க முடியல. கூட வந்தவங்களாம் அவரை கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏம்பா இவ்வளோ பெரிய காலமாட்ட பார்க்கவாப்பா என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்னு. நந்தனர் உடனே மன வருத்தத்தோட இறைவனை வேண்டுறாரு. இறைவா உன்னை தரிசிக்கிற பாக்கியத்தை கொடுப்பான்னு. இறைவன் தான் இவரை வர வைக்கிறாரு. இறைவனுக்கு தெரியாதா இவர் வந்திருக்காருன்னு? ஆனாலும் துவாரபாலகர் சொல்றாரு இறைவன்கிட்ட, இறைவா உங்களை தரிசிக்க நந்தனர் என்ற ஒரு மிகப்பெரிய பக்தர் வந்திருக்காரு, அவரால் ஆனா தரிசிக்க முடியல, அவரை தரிசிக்கிற வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, ஒரு துவாரபாலகர் மட்டும் சற்று சாய்ந்த நிலையில நந்தனரை பார்த்துட்டு இறைவன்கிட்ட சொல்ற மாதிரியான அமைப்புல உள்ள துவாரபாலகர் சிலை இருக்கு. அப்புறம் எம்பெருமான் ஈசன் சொல்றாரு நந்தி கிட்ட, நந்தியே சற்று விலகி இரு, நந்தனர் என்னை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு. நந்தியும் இறைவனுடைய ஆணைக்கிழங்க விலகியது. அனைவரும் ஈசனை தரிசனம் செஞ்சாங்க. அதே போல இந்த கோவிலுக்குள்ள வந்து அவங்களுக்கு தரிசிக்கிற பாக்கியமும் கிடைச்சது. அவங்க குளிக்கிறதுக்கு குளமும் ஒரே நாள் இரவுல விநாயக பெருமான் அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால இந்த கோவில் இருக்கிற விநாயக பெருமானுக்கே பாத்தீங்கன்னா குளம்-வெட்டி விநாயகர் அப்படின்னு பெயர் உண்டு. அந்த குளத்துல நீராடிட்டு தான் எம்பெருமான் ஈசனை தரிசிக்கிறதுக்கு வராங்க. நந்தி மறைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் தானே. இறைவன் எப்பயோ இதெல்லாம் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இது எல்லாமே தானா நடக்கும். ஆனா மனுஷனுக்காக நமக்கு தான் அது புரியாது. இறைவன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கான். இதுதான் இந்த கோவிலோடைய முழு வரலாறானா? இல்ல, இது நந்தனர் வந்து வழிபட்ட வரலாறு மட்டும்தான். இந்த கோவிலுக்கு வேற தனி வரலாறு இருக்கு. இந்த கோவில்ல மூலவரா இருக்க எம்பெருமான் ஈசன் பாத்தீங்கன்னா புற்று மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியா தான் இருந்து அருள் பாலிக்கிறாரு. புற்று வடிவமாக மூலவர் இருக்கிறதுனால அவருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமையில மாலை 8:30 மணிக்கு அந்த குவளை, புற்று மேல ஒரு குவளை இருக்கும், அதை எடுத்துட்டு புனுகு சட்டம் சாத்தி அவருக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த திருக்குவளைய இறைவன் மேல சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருக்குவளையோட தான் அவரை தரிசிக்க முடியும். வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு 8:30 மணிக்கு மட்டும்தான் திருக்குவளை இல்லாம இறைவனை நம்ம இந்த கோவில்ல தரிசிக்க முடியும். மேலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நாக தோஷம், பூர்வ ஜென்ம பாவத்தால் ஏற்பட்ட தோஷம், இவையெல்லாம் உள்ளவங்க வந்து தரிசனம் பண்ணா அதெல்லாம் நீங்கி ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை வாழறதுக்கு இறைவன் வந்து உதவி செய்யறாரு. இந்த கோவில்ல சுயம்பு மூர்த்தியாக புற்று மண் வடிவில் இருக்கும் எம்பெருமான் ஈசன் பாத்தீங்கன்னா சிவலோகநாத சுவாமி அப்படின்ற திருநாமத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அன்னை அவள் சவுந்தர நாயகி எனும் திருநாமத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க. சிவலோகநாதர் என்னும் திருநாமத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கும் எம்பெருமான் ஈசனை இந்த ஆலயத்துல வந்து தரிசனம் செய்தால் மன துயரம் நீங்கி மன அமைதியோட வாழும் வாழ்க்கையை இறைவன் தராரு. அது போக வேலை வாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக உயர்வு, இது எல்லாமே கொடுத்து அருள் புரிகிறார் இந்த ஆலயத்துல இருக்கும் எம்பெருமான் ஈசன். மேலும் நாக தோஷத்தினால் வெகு நாட்களாக திருமணம் ஆகாத இருப்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தங்க தகடுல நாகத்தோட உருவத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்து உண்டியல்ல போட்டீங்கன்னா அவங்களுக்கு நாக தோஷம் நிவர்த்தி ஆகி மிக விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான எல்லா உதவியும் இறைவன் செய்யறாரு. திருமண தடை அகலும் தலமாக இந்த கோவில் இருக்கு. இந்த ஆலயத்துல குடிக்கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசன், தாயவர், அப்புறம் பிள்ளையார், முருகர், அகஸ்தியர், இந்த 5 பேருக்கும் நம்ம அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்றது இந்த ஆலயத்தோட ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இந்த ஆலயத்தின் உள் பிரகாரத்தில் பாத்தீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த பஞ்சலிங்கங்கள் பற்றி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. ஒரு முறை பாத்தீங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்து விடுகிறது. போட்டி வரும்போது பூலோகத்தில் ஒரு தர்ப்பை பிள்ளை எடுத்து 3 முடிச்சு போட்டு கீழே போடுகிறேன், அது எங்கு எந்த இடத்தில் விழுகிறதோ அங்கு அழகில் சிறந்தவன் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று சுவாமி சொல்ல அதற்கு அம்பாலும் சம்மதிக்கிறாங்க. அதன்படியே சுவாமி தர்பியை கீழே போட அது வந்து விழுந்து பஞ்சலிங்கங்களாக மாறி காட்சி தருது. அந்த பஞ்சலிங்கங்கள் இன்றளவும் இந்த ஆலயத்துல உள்பிரகார சுற்றுல இருக்கு. அந்த பஞ்சலிங்கத்தை நம்ம தரிசிக்கிறதுனால நமக்கு உண்டான பலன், அந்த பஞ்சலிங்கத்துக்கு உண்டான மகிமை பார்த்தீங்கன்னா திருமண வரம் தந்தருள்றார், நாக தோஷ நிவர்த்தி தரார், பூர்வ ஜென்ம தோஷங்கள் பாவங்கள் இது எல்லாமே விலக செஞ்சு ஒரு நல்லது ஒரு இனிமையான வாழ்க்கையை தந்தருள்றாக இந்த ஆலயத்துடைய ஒரு தொன்மையான நம்பிக்கையாகவும் வரலாறாகவும் இருக்கு. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர் ஆகிய 3வரால் பாடல் பெற்ற ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் 20வது தேவதலமாக இருக்கு.
இந்த கோவில் காலை 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலையில 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். விழா நாட்களையும் மற்ற விசேஷ நாட்களையும் சற்று மாறுபடும். மேலும் வருடத்தின் சிறப்பான நாட்களாக நம்ம கொண்டாடக்கூடிய தீபாவளி, பொங்கல், ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசனுக்கு சிறப்பான அபிஷேகம் மற்றும் ஆராதனை இது எல்லாமே இந்த ஆலயத்துல ரொம்ப விமர்சையா நடந்துட்டு வருது. இந்த சிறப்புமிக்க திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருப்பங்கூர் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பங்கூர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மிக அருகாமையில 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த எல்லா விஷயத்தையுமே நான் கோவிலுக்குள்ள போயிட்டு சொல்லாம, கோவில்ல இருக்கிற சன்னதி, பஞ்சலிங்கம் இது எல்லாமே காட்டாம, அம்பாள், எம்பெருமான் ஈசன் இவங்க யாருமே தரிசிக்காம நந்திக்கிட்டே நின்று எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டனே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்குமான்னு தெரியல. ஏன்னா எம்பெருமான் ஈசன் அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய பிரதோஷ நாயகன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷ வேலையில அபிஷேகம் நடக்குது. இந்த சிறப்பு வாய்ந்த, பழமை வாய்ந்த, வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நந்திக்கு அபிஷேகம் நடக்குது. இதை காண கண்கள் கோடி வேணும். எத்தனை பேருக்கு நேர்ல வந்து தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சதோ தெரியல. இந்த வீடியோ மூலியமா பல பேருக்கு கிடைச்சா அது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பிரதோஷ வேலையில அபிஷேகம் நடக்கும்போது அதை தவிர்த்துட்டு எனக்கு கோவிலுக்குள்ள போயிட்டு மற்ற சன்னதிகளை படம் பிடிச்சி காட்டுற எண்ணம் வரல. அதனால நான் முழுக்க முழுக்க இங்கேயே நின்றுட்டேன். அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போயிட்டு எம்பெருமான் ஈசனை தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இங்கே இருந்துட்டேன். அதனால உங்களுக்கு மற்ற விஷுவல் எதையுமே காமிக்க முடியல. கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோவிலோடைய முழு கட்டமைப்பு, முழு அத்தனை சன்னதிகள், பஞ்சலிங்கம், தாயார் சன்னதி இது எல்லாமே காமிக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல நீங்க இந்த கோவிலுக்கு நேர்ல வந்து தரிசனம் பண்ண பாருங்க. நந்தனருக்கு அருள் புரிந்த எம்பெருமான் ஈசன் நிச்சயம் நம்ம அனைவருக்குமே அருள் புரிவார். நீங்க வருகிற நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள், மகா சிவராத்திரி நாட்கள், பௌர்ணமி நாட்கள், இது போல ஒரு அதி அற்புத நாட்கள்ல வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு தரிசனம், இன்னும் சிறப்பான சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அது கொஞ்சம் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரமும் முடிஞ்சிட்டு அடுத்தது தீபாராதனை கண்டு மனமாற தரிசனம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ தரிசன நிகழ்வின் நிறைவாகவும் இந்த வீடியோ பதிவின் நிறைவாகவும், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.